எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கரைப்பான் பூண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் காது கரைப்பான் பூண்டு. சரிங்களா, இதுக்கு அதாவது நத்தைச்சூரின்னு சொல்லுவாங்க சிலர். இது பார்த்திங்கன்னா சித்தர்களால் மருத்துவ குணங்கள் கண்டறியப்பட்டது ஒரு பூண்டு தான். இந்த பூண்டு ஃபுல்லாகவே மருத்துவ குணம் இருக்குது. இது முக்கியமானது பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை எல்லாமே போக்கும். கிட்னியில் சதையடைப்பு, கல்லடைப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும். அது மட்டும் இல்லை, சொறி, சிரங்கு, படை, குஷ்டம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி செய்யும். அப்புறம் விஷ ஜுரம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரி செய்யும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறுநீரக பிரச்சனை, ஆண்மை குறைவுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுதான் அந்த காது கரைப்பான் பூண்டு. சரிங்களா, இது காது கரைப்பான் பூண்டு பார்த்திங்கன்னா அதாவது இறந்தவங்களையே உயிர் மீட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூண்டுனுடைய இலை இது இருக்குது இல்லையா, இந்த இலையை பிரித்து இறந்தவங்க காதில் ஒரு 5 சொட்டு அளவுக்கு கசக்கி விட்டால் போதும், மூச்சு சுவாசம் மறுபடியும் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான நூல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கு. இந்த காது கரைப்பான் பூண்டு எப்படி நம்ம ஆண்மை குறைவு சரிபடுத்துறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த காது கரைப்பானுடைய பூண்டுனுடைய வேர், சரிங்களா, வேர் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொட்டாசிலிங்கி வேர் ஒரு 50 கிராம், ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துகிட்டு போய் பதப்படுத்தி, அதாவது பதப்படுத்துறதுன்னா வெயிலில் காய வைக்காமல் நெகல்லே வீட்டுக்குள்ளேயே காய வச்சு அதை சூரணமாக அரைச்சி, அரைச்சதை அதை தேனிலையோ பாலிலையோ குழைச்சி ஒரு கண்டினியூஸாக ஒரு 48 டேஸ், அதாவது 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும். எப்பேற்பட்ட ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரியாயிடும். சரிங்களா, இதுதான் காது கரைப்பான். பாருங்கள், காது கரைப்பான்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் காது கரைப்பான். இதுதான் அந்த பூண்டு. இது ஆண்மை குறைவு எப்பேற்பட்ட ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரி செஞ்சிடும். அதாவது டைமிங் கிடைக்கல, எனக்கு எழுச்சியை சுத்தமாக இல்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா விந்து தண்ணி போல் வருது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காது கரைப்பான்னு சொல்லக்கூடிய நத்தைச்சூரின்னு சொல்லுவாங்க, காது கரைப்பானுன்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இதுதான். இது எல்லா இடமும் கிடைக்கக்கூடியது தான். கிராமப்புறமாக தான் ஈஸியாகவே கிடைக்கும். பாருங்கள், இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த பூண்டாக தான் இருக்குது. பாருங்கள், கிளியராக காட்டுறேன். இதுதான் காது கரைப்பான் பூண்டு. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இதில் என்னென்ன மருத்துவ குணம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறுநீரக பிரச்சனை, இறந்தவங்களே உயிர் மீட்க செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது சொறி, சிரங்கு, குஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் தரும். நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு. இப்போது இது எப்படி ஆண்மை குறைவை சரி செய்யறது அப்படின்னு சொல்கிறேன். இது இருக்குது இல்லையா, இந்த பூண்டை அப்படியே வேரோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதை பிடுங்கினீங்கன்னா வேர் வரும். அந்த வேர் ஒரு 50 கிராம் அளவுக்கு, இது எல்லாமே முள்ளாக தான் இருக்கும், இதை கை வைக்க முடியாது, முள்ளாக தான் இருக்கும். கை வைக்கும் போது குத்தும், இது முள்ளாக இருக்கும். அது எடுத்து, அந்த வேர் எடுத்து வேர், அதாவது சம அளவு 50 கிராம்னா 50 கிராம், 25 கிராம்னா 25 கிராம் எடுத்து காய வச்சு அதை பதப்படுத்தி அதை அரைச்சி இதை மருத்துவமாக பயன்படுத்தலாம். அதாவது பால்லையோ தேன்லையோ குடைச்சி இதை நல்ல ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம். இது கண்டினியூஸாக 48 நாள் சாப்பிட்ணுங்க. அப்போ தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள் சாப்பிட்டிங்கன்னா இது சரியாகாது. இது கண்டினியூஸாக 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா சரியாகும். இதுவே நம்ம எப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்ளுக்கு எடுக்கிற ஒரு சூரணமாக இது எப்படி ரெடி பண்ணுறதுன்றத செய்முறையில் காட்டுறேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.